இருந்தாங்க ஆச்சுன்னா. அப்போ வந்துக்கிட்டு ஒரு நைட்டு அவகிட்ட படிக்கிறதுக்கு குறைஞ்சது 8000 ரூபா மினிமம் சார்ஜ். அது போக நம்ம தான் எல்லா செலவும் பண்ணணும். அதெல்லாம் சேர்த்து வச்சு பாக்கியில் 25,000 ரூபா வந்துடுது. அப்படின்னா ஒரு நைட்டுக்கு 25,000னா 60 நாளைக்கு எவ்வளோன்னு பார்த்துக்குங்க. பல்காக சம்பாரிச்சிட்டு ஊருக்கு போயிடுறா அப்படி ஆச்சு. நான் ஹேண்டிகேப்ட், அவன் தான் டெய்லி வந்து எனக்கு கையடிச்சு விடுறான். சரியா சரியா கிளம்ப ராஜ கல்ட்டு தோவேன். ஆச்சி குண்டி பட்டர் குண்டின்னு கூட போடலாம், நல்லா இருக்கேன். இல்லைன்னா ஆச்சி குண்டின்னு போடலாம். ஜிலேபி மாதிரி இருக்கேன், புண்டை வந்த ஜிலேபி மாதிரி இருக்கேன். அவன் ஆச்சி புண்டை ஜிலேபி புண்டைன்னு போடுவேன். ஆச்சி ஒரு 6 வரைக்கும் காமெடியா இருக்கும் அந்த வரலாம். நீங்க ஏதாவது வந்து ஃபேக் ஐடியா பத்தி பேசுனீங்க, அது பாட்டில் தன்னால உள்ளார வந்துடும் போல இருக்கு. ஆமா ஆமா. இப்போ ஒன்று நம்ம இப்போ ஆச்சி அம்மா TN1 கனவு கண்ணின்னு போடுங்க. ஆச்சி அம்மா TN1 த்ரிஷா நமிதா மம்தாஜ் இப்படியெல்லாம் போடுங்க, நல்லா இருக்கும். பட்ர அக்கா வந்து மனோரமான்னு போடுங்க. பட்ர அக்கா மனோரமா இல்ல TN1 செக்ஸி கேர்ள் ஆச்சிமா சொல்லிட்டா. உங்களாவது கொஞ்சம் கீதா ஏதாவது ஐடி சொல்லுமாம்மா. கீதா, நம்ம கீதா தெரியும்ல, 2 குழந்தைங்க கூட ஒரு ஹஸ்பண்ட் கூட இருக்கிறா. செக்ஸா பேசுறேன், சும்மா இருக்கேன். நான் அப்படி இப்படின்னு கிட்டி பிட்டு செக்ஸா பேசுற அளவுக்கு வந்திருக்கிறேன். நான் வந்து மெடிக்கல் சர்டிபிகேட் கொண்டு வந்தா எதுக்கு மாமா மெடிக்கல் சர்டிபிகேட்? நான் இருந்துகிட்டு கேட்டேன் அடிக்கலாம் அப்படி. நீ அவ இருந்துகிட்டு உன் அட்ரஸ் கொடுனா என் அட்ரஸ் நீ எடுத்து கொடுத்தேன். சரி வாட்டி அங்க வந்து வாக்கலாம், கோயம்புத்தூர்ல எப்படி நீ வரியில வாக்கலாம் அப்படின்னா, நீ ஆம்பளையான்னு தெரியாது, நீ மெடிக்கல் சர்டிபிகேட் கொண்டு வா அப்படின்னா, சரி அதையும் கொண்டு வரண்டி வாக்கலான்னு சரின்னு இருக்கிற. அப்படியா ஒரு இலவசமா வந்து போட்டோம்மா, நல்ல கூட பண்ணது இல்ல. ஏதோ முத கீதங்க ஆட்சி அன்னைக்கு காரைக்குடியில வந்து சும்மா தடவிதான் பார்த்தேன், வேற ஒண்ணும் பண்ணல. என்னத்தமா தடவி பார்த்த? அவ குண்டி பெரிய இப்படி நம்ம ஆட்சிக்கு பின்னாடி போனோம்னா ஒரு பஸ் ஸ்டாண்டே மறைச்சுக்கிறோம், அந்த அளவுக்கு பெருசு. மாமா கீதா செக் பண்ணிருக்கியா மாமா? இந்த மெடிக்கல் சர்டிபிகேட்டை எடுத்துட்டு மாமா கீதாவை கூப்பிடலான்னு இருக்கிறேன். நான் நம்ப மாட்டேங்கிறான். அதனால நான் ஆம்பளைன்னு நிரூபிக்கணும்னா கேம்பு போட்டு காமிச்சாலும் வேண்டாம் மாமா. நான் வந்து நல்லா ஓக்கணும் மாமா, ஸ்ட்ராங்கா வைக்குண்டே விரிச்சு வச்சு. இது நேற்று நடந்தது மாமா. இங்க இருக்கிற பசங்கிட்ட வேணா கேட்டு உண்மையாலுமே மெடிக்கல் சர்டிபிகேட் கேட்டாங்க. அதனால நான் அவளை எப்படியாச்சும் போட்டுறேன் மாமா, சர்டிபிகேட் வாங்கிட்டு. ஏன் அவன் புருஷன் வந்து இப்ப கண்டுக்கிறது இல்லையா, அவங்க 2 குழந்தை பார்த்தா பிறகு. சரி அவளை என்னதான் பண்ணுவா, புண்டையரி பற்றி நேற்று தண்ணி கிண்ணியை போட்டு வந்திருப்பாள் இருக்குது. வந்தோடனே என்கிட்ட தான் வம்பழுத்துட்டு இருந்தா, இன்னைக்கு வம்பழுத்துட்டு போயிட்டான். ஆனா ஒண்ணு மாமா, கீதா நல்லா நாட்டு கட்ட தெரியுமா, கோயம்புத்தூர் தான் அவ. கோயம்புத்தூர் பொண்ணுங்களும் நல்லா அழகா இருக்கேன். பத்தாவதுக்கு நாகர்கோவில்ல நல்ல பிய்யா திங்கிற மாதிரி தின்னு வளர்ந்துருப்பாள்ல, நான் நல்லா நாட்டு கட்டையா தான் இருக்கேன். ஆச்சிமாவும் நல்லா வெள்ளையா இருந்துச்சு. ஆச்சிமா குண்டி முளை எல்லாம் சும்மா பிடிச்ச ஒரு கசக்குன்னா என்ன மாதிரி வருதுன்னு தெரியுமா. என்னமாம்மா ஆச்சிமா புண்டியில இருந்து ஏதோ ஜெல்லு மாதிரி ஒண்ணு வந்துச்சு, நீ பாத்தியா மாமா? ஜெல்லா மாமா? என்ன ஜெல்லு மாமா? தெரியல, புண்டைக்குள்ள கையை விட்டு நோண்டிட்டு இருக்கும் போது அதுல இருந்து என்னமோ தண்ணி மாதிரி ஊத்து மாதிரி. அப்படி துணி தூக்கி உள்ள விடணும். எனக்கு பயமாயிருச்சு. ஏன்னா ஆச்சி வந்து பெரிய குண்டி பெருசா இருக்கிறா. எங்க திடீர்னு அவ நம்ம மேல ஏறி பார்த்துட்டா நம்ம நச்சுங்க போயிடும். அதனால ஆனா கீதா வந்து மீடியம்னு கேள்விப்பட்டேன் மாமா. உக்காந்த இடத்துலயே ஒண்ணுக்கு போயிடுவா. சரியா, ஏன்னு கேட்டா எனக்கு வந்து புண்டை வந்து அடிப்படுத்திட்டு இருக்கு, அந்த உக்காந்த இடத்துலயே ஒண்ணுக்கு போயிடுவாங்க. அதான் நான் வாடி இங்க வாடி நல்லா மசாஜ் பண்ணி வந்து வாக்குறேன். டாக்டர் சர்டிஃபிகேட் வேற கேட்டுக்கா, அதை வாங்கி கொடுத்துட்டு எப்படியாச்சும் அவளை போட்டுட்டு ஒரு நல்ல நியூஸ் சொல்றேங்கம்மா. 3வது குழந்தை நான் கொடுக்கலான்னு இருக்கிறேன். நீங்களே என்ன சொல்றீங்க மக்களே, TN1 மக்களே? 4வது குழந்தைய கொடுத்துட்டு 4வது குழந்தைக்கு நான் அப்ளிகேஷன் போடுறோம்மா. என்னமாம்மா மெடிக்கல் சர்டிஃபிகேட் மட்டும் தான் வேணும்? மெடிக்கல் சர்டிஃபிகேட் யாரு கொண்டு போனாலும் வரீங்கிறம்மா. யாரு கொண்டு போனாலும் அவ புண்டை விரிச்சு காமிக்கலாமா, தூக்கி காமிக்கலாமா, சரியா? யார் போனாலும் தங்கம் நீ வேணாலும் போய்க்கிறேன், சிவிக்கு நீயும் கூட போகலாம். அவ PM ஐடி தரேன், PM பண்ணி பேசிக்கிங்க. அப்புறம் அவ வந்து என்னன்னு சொல்லு, அவ வேற என்ன வேணுமா?
சாப்பிடுறதுக்கு என்ன சாப்பிடுவான் கீதாலக்கா ஜிஎல்சி புசிகள் கீதாலா டிஎன்1 புசிகள் ஆச்சிமா டிஎன்1 புண்டகள் ஜிஜோ இன்னொன்னு பாத்தியா ட்ரிம் கேளாம கனவு கண்ணி ஆச்சிமா உண்மையாலுமே இப்ப ஒரு 10 நாளா சோறு சாப்பிடறதில்ல, என்ன காரணம் ஏன்டா குமார் சாப்பிட மாட்டேங்கிறேன் அப்படின்னு கேட்டேன். நான் வந்து ஆச்சிமா ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன்னு எனக்கு KFC வர சொல்லி அவனே எனக்கு பார்த்த உடனே எனக்கு வந்து தொட்டும் கூட பார்க்க மாட்டேங்கிறேன், ஏன்டா தொட்டு பார்க்க மாட்டேங்கிறா அப்படின்னு அதுக்கு குமார் சொல்றேன், இல்ல நான் அவ புண்டைக்குள்ள போய் கையை விடுறதுக்கு போயிட்டேனே அதனால அவ பயந்து போயிட்டான். முதல் எடுத்த உடனே புண்டைக்குள்ள கையை விடாட தோல் மேல கையை போட்டு நைஸா முளைகிட்ட கையை கொண்டு போய் ஒரு அமுக்கி விட்டு அப்புறம் கீழே மேலையும் தடவுனா தாண்டா புண்டைக்கு போக முடியும். எடுத்தடுப்புல போய் அவனா தரையா இப்ப ட்ரை பண்றேன்னா அப்படின்ட்டு போயிருக்கிறேன். போட்டானுங்கம்மா கனவு கண்ணி செக்ஸி கேர்ளு அப்படி இப்படின்ட்டு போறது. இந்த மதன் சிலையா இருக்கான் பத்தியாம இவன் வந்து 2 வாரமா என்னமா ஆச்சியமா எங்கெங்க பேண்ட் வைக்கிறது ஆச்சியமா அங்கேயெல்லாம் ஒளிஞ்சிருந்து பாத்துட்டேன். இவனையும் கொஞ்சம் வாட்ச் பண்ணேன். அப்புறம் நீ என்ன நினைக்கிற மாமா இங்க இருக்க எடுத்தா புண்டை ஏஞ்சலகுடி புண்டை இப்படி என்ன நினைக்கிற? இந்த 3 புண்டையில எது பெரிய புண்டை, எது நல்ல புண்டை, எந்தெந்த புண்டை வந்து ரொம்ப நாள் வாழும், எந்தெந்த புண்டை சீக்கிரத்தில் போயிடும், எந்தெந்த புண்டை எந்தெந்த புண்டை ஸ்டடியா நிற்கும், இதை பத்தி எல்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி சொல்லுங்க. டாக்டர் குருவி அவர்களே வாருங்கள் வாருங்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன கொண்டி வந்து ரொம்ப அருமையான அடையாள ஆத்மா கொண்டி கொஞ்சம் எனக்கு வந்து என் பேர் வந்து டாக்டர் நித்யானந்தா, டாக்டர் செக்ஸ் நித்யானந்தா. உனக்கு வந்து நீ ஒரு பேர் வச்சுக்க. நான் வந்து டாக்டர் வந்து காமசூத்ரா. இப்பொழுது நான் 3 பேருக்கு புண்டையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததே ஆச்சிமா புண்டை கொஞ்சம் கிளம்புண்டையா இருக்கிறது. அடுத்தபடியாக கீதா புண்டை கொஞ்சம் அடி வாங்கின புண்டையாக இருக்கிறது. என் புண்டை டோட்டல் டேமேஜ் ஆகி கிடக்கிறது. 3 புண்டையில் வந்து ஏஞ்சல் குட்டி புண்டைக்கு ஏதோ புண்டையில் ஆப்ரேஷன் பண்ணி எல்லாம் அந்த தழும்புலாம் இருக்கிறது. ஆச்சி புண்டைக்கு வந்து வந்து எப்படின்னா மண்டை கொண்டு போய் அவ புண்டைக்குள்ளே விடலாம், அவ்வளோ சோடு விரிஞ்சிருக்குது. அதையும் கொஞ்சம் அப்படியே கட்டி நூல் கட்டி தொங்க விடணும். அப்புறம் கீதா புண்டையை பார்த்தீங்கன்னா ஏதோ 2 குழந்தை பெற்றுட்டு வந்த மாதிரியே தெரியல, கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நல்லா ஸ்டடியா தான் நிற்கிது. இந்த 3 புண்டையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க டாக்டர் காமசூத்ரா? இந்த 3 புண்டைய பத்தி அப்படின்னு சொன்னா இந்த ஏஞ்சல் குட்டி புண்டை வந்து அப்படியே அடிபட்டு நாசமா போச்சு. ஏன்னு சொன்னா ஹார்ட்ல செம்மையா வந்து கலாய்ச்சி அப்புறம் கையை விட்டு காலை விட்டு அப்புறம் தலையை விட்டு அப்புறம் ரொம்ப இதாயிடுச்சான். யாராச்சும் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. இப்ப ஏன்னா அங்க வந்து இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் செக்ஸ் மூட் வைக்கிறோம், அதனால நாங்க இன்னைக்கு மட்டும் தான் பேசுறோம். யாராச்சும் ரெக்கார்டு பண்ணி அப்புறமேல நான் வரும்போது எனக்கு அந்த லிங்கை போடுங்க, இல்லைன்னா ரூம்ல இருக்கும் போது ஆச்சிமா வரும்போது போடுங்க. ஆச்சிமா அங்கிட்டு நக்கிக்கிட்டே படுத்து கையில படுத்துக்கிறேன். கொஞ்சம் குட்டி சொல்ல வேண்டாம், நைட்டு வரையிலே தண்ணி போட்டு வந்து பண்ணுவேன். அப்புறம் இன்னொரு கதை தெரியுமா, குமார் என்ன தெரியுமா, ஏஞ்சல் குட்டியை மீட் பண்ண போயிருக்கிறான் மாமா. குமார் இருக்கான் பச்சைவன் தங்கம் ஏஞ்சல் குட்டியை மீட் பண்ண வீட்டுக்கு. அப்ப இவ தண்ணி சொல்லி நிறைய தண்ணி அடிப்பாடா, தண்ணி அடிச்சுட்டு தண்ணி அடிக்காத மாதிரி பேசி வளருவா, சரியான வளர். இவன் போய் நினைச்சுக்கிட்டு குமார் போயிட்டு ரேவதின்னு எழுப்பியிருக்கிறான் மாமா. அப்படியே ரேவதி அப்படின்ட்டு வாடா அப்படின்னு. இவன் வந்து நம்ம கலர்ல இருப்பானே கரிகரன்ட்டு, அவனும் கொஞ்சம் கரிகரன்ட்டு இருப்பான. இவங்க 2 பேரும் உள்ள போகும்போது என்ன இருக்குதுன்னா ரேவதி இருந்துகிட்டு என்ன எதுவும் கருப்பா பேய் வந்திருக்காட்டு இருக்குது அப்படின்னு நினைச்சிருக்காரு. அப்ப நல்ல பக்கத்துல போய் உச்சு பார்க்கும் போது தெரிஞ்சு நம்ம பையன் குமார். அப்ப குமார் இருந்துகிட்டு சும்மா இருக்கணுமா, அந்த போறனா புண்டைக்குள்ள போய் சுண்ணியை தூக்கி விட்டாங்கம்மா. விட்டா விடல என்ன சுத்தி காமிச்சிருக்கிறேன். இந்த குமார் பையனுக்கு ஏதோ ஆசை தாங்க முடியாதுக்கு அவளை அந்த போட்டு விட்டு இப்ப அவளுக்கு இடுப்பு வலின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலைல தான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து போனா. இடுப்புலாம் நல்லா ஏதோ நொங்கி விட்டான். குமார் அவர்களே, டாக்டர் குமார் அவர்களே, நீங்கள் வாருங்கள் மைக்கு கொஞ்சம். புண்டை பற்றி ஆராய்ச்சி பண்றதை நான் ஒருத்தனே தான் பேசணுமா? வாங்க டாக்டர் காமசூத்ரா வாருங்கள். வந்து
அப்புறமாக ராசிமாவை பார்க்கும்போது ரொம்ப கேவலமாக இருக்கின்றது. ஏன் என்றால் ரைட், ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணேன்.